ஹாய் எவரின் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம் மீது இறைவன் சாந்தியும் சமான நிலவட்டமாகும். இருவருக்குள் ஏற்படும் சண்டையாகட்டும், உலகத்தில் ஏற்படக்கூடிய போராகட்டும், பாதிக்கப்படுவது ஏழையாகிய நாம் தான். ஏன்னா இருக்கிறவன் கொடுக்கறதுக்கா சண்டை போடுறான். எப்போவுமே ஆங்கிலேயர்களை பாருங்கள், நம்மளும் ஆங்கிலேயர்கள் நம்மளை அடக்கி ஆண்டாங்க. அவங்களாகட்டும், யூதர்களாகட்டும், பிரிட்டிஷ்காரங்களாகட்டும், என்றைக்குமே அடுத்தவங்களுடைய வளங்களையும் பிற நாட்டை கொள்ளையடித்தே தான் கவனமாக இருக்காங்க. அந்த வரலாறு தான் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் இவ்வளோ காலம். இப்போ நம்ம படித்த வரலாறுகள் என்று கண் முன்னாலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு மனிதர்களுக்குள் சண்டை நடந்தாலும் சரி, போர் நடந்தாலும் சரி, மக்கள் இழப்புகள், உயிர் இழப்பு, பொருளாதார இழப்புகள் ஏற்படுகிறது. இன்றைக்கி இவர்களை யூதர்களை பார்த்து குரான் என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்களாம், நாங்களாக குழப்பத்தை ஏற்படுத்துகிறோம், நாங்கள் தான் சமாதானவாதிகள்வாங்க. அப்படி தான் ஐநாவாகட்டும், அமெரிக்காவாகட்டும், இஸ்ரேலாகட்டும் சொல்லுது. ஆனால் அவங்க தான் கையினாலும் நாவினாலும் பிற நாட்டை சுரண்டவும், பிற நாடுகள் மீது சண்டை இழுத்து வளங்களை சுரண்டவும் செய்கிறாங்க. இன்றைக்கு ஒரு நாட்டை நம்ம சமாதானப்படுத்தணும் அப்படின்னா சமாதானப்படுத்த யாரும் வரமாட்டாங்க. மீண்டும் மீண்டும் அவங்களுடைய ஆயுதங்களை விற்கவும் கொள்ளையடிக்கவும் தான் எல்லா நாடுகளுமே உட்படுது. இன்றைக்கி பாருங்கள், நாடே சம்பித்து நிற்குது. ரெண்டு மனிதருக்குள்ளே சண்டை நடந்தாலும் அவனுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுது, உயிரிழப்பு ஏற்படுது. இப்போது நாடுகளாகட்டும், ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் சார்ந்து வாழ்கிறான், ஒரு நாடு இன்னொரு நாடை சார்ந்து வாழுது. ஒரு நாட்டுக்கு பாதிப்பு அப்படின்னா அது உலகம் எல்லாமே அது பாதிப்பு ஏற்படுது. இன்றைக்கி ஈரான் அவங்க பேசாமல் தொழுகை வச்சுட்டு நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க. அமெரிக்கா குண்டு போடப்போ இன்றைக்கி எவ்வளோ பிற எப்பவுமே பாருங்கள், பிற வீடுகளாகட்டும், பிற நாடுகளாகட்டும், பிற மனிதர்கள் அவங்களுடைய சுதந்திரத்தை நம்ம தலையிடவே கூடாது. என்ன பிரச்சனாலும் பேசி தீர்க்கிறது தான் இருக்குது. போர் நமக்கு எப்பவும் இது விடை தராது நமக்கு. அதனால் போரில்லா இது நாடு வரட்டும் இன்ஷா அல்லாஹ். பசியும் பயத்திலிருந்தும் நாடு விடுதலை பெற, அமைதி பெற இறைவனிடம் பிரார்த்திப்போம்.